சண்டே ஆஃப்டர்நூன் 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நல்லா தனித்தனியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு இன்னொரு பிளேட்டில் தேங்காய் ஒரு 20 மிளகு எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு இன்னொரு தட்டில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு சட்டி சூடானதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றணும். நாங்கள் வந்து எல்ஜி கோல்டு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அது வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. அது நல்லா சட்டியில் போட்டு அது போட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா கலர் ஆயிடும். நீங்களே பாருங்கள் என்ன கலராக இருக்குது அப்படின்னு.